எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி அவர்கள் அவதூறுகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் இதுவரைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு என்னுடைய மரணத்தை விரும்பி பேசி இருக்கிறார். மாதந்தோறும் உரிமை தொகை கொடுத்து 1,31,00,000 மகளிருக்கு துணை நிற்கக்கூடிய நான் இல்லாம போகணுமா? முதல் நாள் முதல் கையெழுத்து போட்டு மகளிர் எல்லாரும் கட்டணமில்லா விடியல் பயணம் உத்தரவிட்ட இந்த கை மண்ணுக்குள்ள போகணுமா? தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறணும்னு காலை உணவு, புதுமை பெண், தமிழ் புதல்வன் இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றி அவங்களுடைய வெற்றியை மனசார கொண்டாடுகிற நான் கொரோனாவில் போயிருக்கணுமா? யாருடைய ஆசை? பழனிசாமியுடைய ஆசை. பேசியிருக்காரு. ஏழை எளிய மக்கள் உடல்நலத்தோடு இருக்க வேண்டும் என்று மக்களை தேடி மருத்துவம், இன்னும் காப்போம் நம்மை காக்க 48, நலம் காக்கும் ஸ்டாலின், இதயம் காப்போம் அந்த திட்டம், கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை, இது மாதிரியான திட்டங்களை செயல்படுத்துகிற இந்த ஸ்டாலின் இல்லாம போகணுமாம். பழனிசாமி அவர்களே, இந்த உலகத்தில் மரணத்தை சந்திக்காத எந்த மனிதரும் இல்லை. யாராக இருந்தாலும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். இந்த ஸ்டாலினுக்கு மரணம் வரும், மண்ணில் புதைப்பார்கள். ஆனால் சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.